ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து குர்த்தியோட இல்லை சூட்டோட சைடு ஸ்லிட்டில் வந்து எப்படி வந்து இந்த மாதிரி காட்டன் லேஸ் வந்து இவ்வளோ நீட் அண்ட் ஃபினிஷாக வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி நார்த் சைட்லலாம் வந்து எம்ப்ராய்டரி போட்ட குர்த்திஸோ இல்லை சூட் மெட்டீரியல்லையோ இந்த மாதிரி வந்து காட்டன் லேஸ் வந்து அட்டாச் பண்ணி போடுவாங்க. ஸோ அது மாதிரி தான் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நீங்களும் கண்டிப்பாக எம்ப்ராய்டரி குர்த்தியோ இல்லை சூட் மெட்டீரியலோ வாங்கி இந்த மாதிரி ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். காலேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி இது வந்து பார்க்க நீட்டாகவும் சட்டில் லுக்கில் இருக்கும். ஸோ வாங்க குயிக்காக வந்து இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? நம்ம ஆஸ் யூஷுவல் குர்த்திஸ்லேயோ இல்லை சூட்லேயோ சைடில் இந்த மாதிரி கர்வ் கொடுத்துருப்போம்ல ஷேப், அதாவது அண்டர் ஆம்கோல்லேருந்து கீழே ஹிப் வரைக்கும் நம்ம வந்து ஷேப் வந்து கொடுத்துருக்கோம்ல, அந்த ஷேப்பை வந்து நான் வந்து சாம்பிளுக்கு இந்த பீஸில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இந்த லைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுதான் ஹிப் லைனு. மேலே வந்து அண்டர் ஆம்லேருந்து அந்த ஆம்கோல்லேருந்து நம்ம எப்படி கர்வ் கொண்டு வருவோமோ அதே மாதிரி வந்து நான் கர்வ் கொண்டு வந்து கரெக்டாக அந்த ஹிப் லைன் கிட்ட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு நீடில் ஃபேப்ரிக்லேயே வச்சுட்டு ப்ரெஷர் ஃபூட்ரை மட்டும் தூக்கிட்டு ஃபேப்ரிக் இப்படி திருப்பிட்டு திரும்ப ஃபஸ்ட்டு போட்ட ஸ்டிச்சை ஒட்டியே இன்னொரு ஸ்டிச்சும் வந்து நான் வந்து அடிஷ்னல் ஸ்டிச்சாக வந்து போட்டு எடுத்துகிறேன். அதுக்கு மேலே நீங்கள் ஓவர்லாக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான், சரிங்களா? இப்போது நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சா, இப்போ அந்த ஹிப் லைன் இருக்குது பாருங்கள், அந்த ஹிப் லைன் கிட்ட மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் இருக்கிற ஹிப் லைன் வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் ஹிப் லைன் கிட்ட அந்த தையல் முடியுதா, அந்த முடிகிற இடத்துலேருந்து நான் லைன் போட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துருப்பீங்களா மடிச்சு அடிக்கிறதுக்கு ஹிப் லைன் கிட்ட, சைடில் ஸ்லிட்டு. நான் வந்து 1 இன்ச் வரைக்கும் சாம்பிளுக்காக உங்களுக்கு இதில் காட்டியிருக்கேன். பட் நீங்கள் குர்த்திலையோ இல்லை சூட் மெட்டீரியலையோ 2 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து சீம் அலவன்ஸ் விட்டுருப்பீங்க அந்த மடிச்சு அடிக்க, ப்ளீட்டை மடிச்சு அடிக்க. ஸோ அந்த லைனை வந்து நீங்கள் எப்படி மார்க் பண்ணுன்னா, இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை வந்து கரெக்டாக ஸ்கேலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்படி அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லைன் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். அப்படி சப்போஸ் நீங்கள் அயர்ன் பண்ணல அவசரமாக தைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைடு உள்ள ஸ்லிட்டை தூக்கி விட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த ஹிப் லைன் கிட்ட நம்ம தையல் போட்ட பாருங்கள், அந்த தையல் வந்து கரெக்டாக அந்த இடத்துல நுனியில் இருக்குது பாருங்கள். அந்த லைன் இருக்குது தெரியுதா? இங்கே தான் வந்து நம்ம கரெக்டாக தையல் போட்டு முடிச்சிருக்கோம். அந்த தையல் கிட்டேயே நம்மளோட ஸ்கேலை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுவாங்க. எவ்வளோ இன்ச்சுக்கு வந்து நீங்கள் சீம் அலவன்ஸ் சைடில் விட்டீங்களோ அதை மார்க் பண்ணி அப்படியே தையல் லைன் போட்டாலும் சரி, அதே மாதிரி லைனை ஆப்போசிட்லேயும் வந்து நீங்கள் போட்டு எடுத்துருங்க. கரெக்டாக அந்த தையல் முடியுதா, அந்த தையல் முடிகிற இடத்துல ஸ்கேலை வச்சு 2 சைடும் ஆப்போசிட்டில் லைன் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த லைனுக்கு மேலே தான் நீங்கள் வந்து லேஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் லைன் போட சொல்கிறேன். இப்போ நான் வந்து காட்டன் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த காட்டன் லேஸில் நிறைய டைப் இருக்குது. நான் இந்த டைப் எடுத்திருக்கேன். இதை எப்படி வைக்கணும்னா, மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் அந்த லேஸை விட்டுட்டு கரெக்டாக அந்த லைனுக்கு மேலே வச்சுட்டு வாங்க. மேலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து அந்த லேஸை விட்டுருங்க, அதில் தையல் போடாதீங்க. கரெக்டாக அந்த ஹிப் லைன் இருக்க அந்த லைன்லேருந்து ஸ்டிச்சை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு வாங்க. மேலேருந்து போடாதீங்க. மேலே பாதி 1/2 இன்ச்சுக்கு லேஸை விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. அந்த ஹிப் லைன்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த லேஸை வந்து அந்த லைன் மேலே இருக்கிற மாதிரி வச்சு நீங்கள் அப்படியே ஸ்ட்ரெயிட் தையெல்லாம் வந்து போட்டுட்டு வாங்க. நீங்கள் அப்படியே போட்டுட்டு வந்துட்டு எக்ஸஸாக இருக்கிற லேஸை வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சைடில் என்ன மேலே விட்டோம்ல அந்த 1/2 இன்ச்சு வந்து அப்படியே விட்டுருங்க, எதுவும் பண்ணாதீங்க. இப்போது அந்த சைடில் இருக்கிற அந்த ஃபேப்ரிக்கை ஒரு 1/4 இன்ச்சு இல்லை ஒரு 1/2 இன்ச்சுக்கு மடிச்சுட்டு இன்னொரு 1/2 இன்ச்சை வந்து அந்த லேஸ் மேல் தையல் போட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த தையலை மறைக்கிற மாதிரி வச்சு அந்த ஃபேப்ரிக்கை வச்சுட்டு அதே மாதிரி நம்ம எந்த இடத்துலேருந்து அந்த லேஸில் தையல் போட ஆரம்பித்தோமோ அதே இடத்துலேருந்து திரும்பவும் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுவாங்க. புரியுதுங்களா? அந்த லேஸில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த லைன் மேலே வச்சு ஒரு தையல் போட்டிருப்போம்ல, அதே தையலை இந்த ஃபேப்ரிக் மேலே மேலே வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட்டுட்டு வாங்க. மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு லேஸை விட்டுட்டோம்னா தையல் போடாமல் அதை அப்படியே விட்டுருங்க. அந்த ஃபேப்ரிக் 1/2 இன்ச் இருந்தாலும் அதையும் அப்படியே விட்டுருங்க. எந்த இடத்துலேருந்து தையல் ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துலேருந்து தையலை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு போட்டாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். இன்னொரு சைடு வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்படியே சைடை போட்டாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழேருந்து மேலே வாங்க, சரிங்களா? மேலேருந்து ஃபஸ்ட்டு கீழே போகணும். அடுத்து நம்ம கீழேருந்து மேலே அந்த லைன் போட்டிருப்போம்ல, அந்த லைனுக்கு மேலேயே அந்த லேஸை காட்டன் லேஸை வச்சு நீங்கள் அப்படியே தையல் போட்டுவாங்க.
காட்டன் லேஸ் தான் வச்சு போடணுமா? வேற எந்த லேஸும் வைக்க முடியாதுன்னா, தாராளமா உங்களுக்கு எந்த லேஸ் வச்சு போடணும்னு ஆசையா இருக்கோ, இப்போ வந்து சமோசா மாடல் லேஸு, கோட்டாபட்டி லேஸ்லாம் இருக்குல்ல, உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்க வந்து நார்த் சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த சமோசா மாடல் லேஸும், கோட்டாபட்டி லேஸும் ரொம்ப ஃபேமஸ். ஸோ, அத யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து பண்ணலாம். இதுலயும் வந்து எப்படி நம்ம இந்த லைன் இருக்கா, அந்த லைன் மார்க்கிங் தெரியுதா? அந்த லைன் வரைக்கும் தான் நீங்க வந்து தையல் போட்டு வரணும். இன்னும் ஒரு 1/2 இன்ச் லேஸ வந்து அப்படியே மேல் சைடா பார்த்து விட்டுருங்க. அந்த மேல ஒரு 1/2 இன்ச் லேஸ் விட்டோம்ல, அந்த தையல் வரக்கூடாது. இதையும் வந்து அதே மாரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடிச்சு, இன்னொரு 1/2 இன்ச்சுக்கு வந்து லேஸ் மேலேயே தையல் போட்டோம்ல, அந்த தையல மறைக்கிற மாதிரி, அதுக்கு மேலேயே வந்து வச்சுட்டு, திரும்பவும் நீங்க தையல் போட்டுவாங்க. இந்த மாரி லேஸ் வச்ச ஃபேப்ரிக்லாம் வந்து நார்த் சைட்ல வந்து சூட்டோ, இல்ல குர்தீஸ்க்கோ, காலேஜ் வேர்க்குலாம் அதிகமா போடுவாங்க. ஆ நீங்க நெக்லாம் ரொம்ப சிம்பிள் சட்டலா விட்டுறீங்க. பிளெயின் குர்த்தில கூட இந்த மாரி காட்டன் லேஸ சைட்ல குடுத்து நீங்க ஸ்டிச் பண்ணி போடும்போது ரொம்பவே பார்க்க அழகா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா? இப்போ நான் 2 சைடும் தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்ப தையல் போட்டு எடுத்த பிறகு நம்ம எப்படி வந்து குர்த்தில அ நம்ம ஸ்லிட்ட மடிப்போமோ, அதே மாதிரி திரும்பவும் நீங்க வந்து ஸ்லிட்ட மடிக்கணும். குர்தீஸோட பேக் சைட்ல ஸ்லிட்ட எப்படி நம்ம 1/2 இன்ச்சுக்கு மடிச்சு தைப்போமோ, அதே மாரி தான் இதுலயும் பண்ணணும். இதுல என்னன்னா, அ அந்த லேஸ் வந்து ஃபேப்ரிக்ல தெரியாத மாதிரி, ஃபேப்ரிக்க ஒரு பக்கமா இழுக்கணும். லேஸையும் வெளி பக்கமா இழுக்கணும். வெறும் அந்த லேஸ் மட்டும் தான் தெரியணும். அந்த ஃபேப்ரிக் வந்து அந்த லேஸுக்கு கீழ இருக்கிற மாரி தெரியக்கூடாது. அதனால லேஸ ஒரு சைடா இழுங்க. ஃபேப்ரிக் அந்த குர்த்தி ஃபேப்ரிக்க ஒரு பக்கமா இப்படி இழுத்துட்டு, நம்ம எப்படி சைடு ஸ்லிட் வந்து தைப்போமோ, சேம் அதே மெத்தட்ல வந்து பாக்ஸ் மாரி ஸ்டிச் பண்ணிட்டே வரணும். அங்க மேல ஒரு 1/2 இன்ச்சுக்கு லேஸ் வச்சோம்ல, அதையும் வந்து நீங்க சேர்த்து இதோட சேர்த்து தச்சிடலாம். ஏன்னா, இதில சேர்த்து தைக்கிறக்காண்டி தான் நான் வந்து மேல ஆல்ரெடி தையல் போடாம அந்த 1/2 இன்ச் லேஸ நம்ம விட்டு வச்சிருந்தோம். நல்லா கவனமா பாருங்க. இந்த மாரி உள் சைடா நம்ம 1/2 இன்ச்சு மடிச்சு அடிக்கும்போது, லேஸ வெளி பக்கமா இழுக்கணும். உள்ள இருக்கிற ஃபேப்ரிக்க வெளி பக்கமா இழுக்கணும். இழுத்து தைக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் உள்ள சுருண்டு போய் இருக்காது. அதுக்காக தான். இப்ப பாருங்க எவ்வளோ நீட்டா 2 சைடும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோனே, இது வந்து பார்க்க இந்த மாரி தான் இருக்கும். சைட்ல வந்து நீங்க குர்த்திய வந்து வேர் பண்ணும்போது உங்களுக்கு சைட்ல இப்படி தானே இருக்கும். அப்போ இந்த லேஸ் மட்டுமே அழகா வெளி சைடா ஒரு பார்டர் மாரி அழகா தெரியும். இதில வந்து நான் ஷேப் எடுக்க பார்த்தேன். பட் ஷேப் வரல. பட் இருந்தாலும் நம்பளுக்கு வந்து அந்த லேஸு எப்படி தெரியுதுங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த மாரி தான் வந்து நீங்க குர்த்தி போடும்போது, லேஸ் வந்து வெளி சைடு இந்த மாரி தெரியும். ஸோ பிகினர்ஸ்க்காக ரொம்பவே சிம்பிளா, நீட்டா இருக்க மாரி தான் நான் வந்து ஈஸியா இருக்கிற மாரி தான் சொல்லிக் குடுத்துருக்கேன். கண்டிப்பா உங்ககிட்ட ஏதாச்சும் சூட் மெட்டீரியல் இல்லாட்டியும் பரவால்ல, ஏதாச்சும் ஒரு சூட் மெட்டீரியல் வாங்கி, இந்த மாரி ரஃப்பா வந்து ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணி போட்டு பாருங்க. கண்டிப்பா அத பார்த்துட்டு 4 பேராச்சும் உங்ககிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. நீங்க எங்க தச்சீங்க? எப்படி தச்சீங்க? அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க அதுக்கேத்த மாரி அத உங்க பிசினஸோட இதுல கூட நீங்க அத வந்து அட்டாச் பண்ணி, அதே ஒரு பிசினஸா குர்தீஸ்ல இந்த மாரி லேஸ் வச்சு இது பண்ற பிசினஸா கூட நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எவ்வளோ நீட் ஃபினிஷிங்ல எந்த இடத்துலயும் பிசுறு இல்லாம எவ்வளோ நீட்டா முடிச்சிருக்கோன்னு பாருங்க. கண்டிப்பா இத ஒரு தடவ ட்ரை பண்ணுங்க. அண்ட் இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையா பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு ரொம்ப